திருச்சிற்றம்பலம். இன்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரியன், அவர் 15ஆம் தேதி வரை உச்சத்துல இருக்கிறார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல ரிஷப வீட்டுக்கு போகிறார். அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேல மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அடுத்தது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்துட்டு இருந்தாரு. இப்போ சுக்கிர பகவானும் 14ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் இருந்து மிதுனம் வீட்டுக்கு போகிறார். இதுல ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் மிதுனத்துக்கு வரும் பொழுது புதன் ரிஷபத்துக்கு வந்துடும். அப்போ சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க, வீடு மாறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆவது மிகப்பெரிய யோகம். யாருக்கெல்லாம் சுக்கிரனும் புதனும் உங்க லக்னத்துக்கோ உங்க ராசிக்கோ யோகத்துல இருக்கார், நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னா, இந்த மாதம் இந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் ஆகவோ அல்லது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் அதே இடத்துலதான் இருக்கார். அதே போல செவ்வாய் பார்த்துட்டீங்கன்னா சனியோட சேர்ந்து ஒரு போராட்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் இத்தனை காலமா. இப்போ மே மாசம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பலம் பெறுகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வரப்போகிறார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், முழுமையாக இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல முழுமையா தெரிந்து கொள்ளலாம். கடக ராசிக்கு உண்டான மே மாத பலனை பத்தி பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய 2ஆம் அதிபதி உச்சத்துல இருக்கார். தனஸ்தானாதிபதி 10ஆம் வீட்டுல 15ஆம் தேதி வரைக்கும் உச்சம். அப்போ பணம், பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த மாசம் எப்படி பண வரவு, பொருளாதார வளர்ச்சி எல்லாம் சூப்பரா இருக்கு. உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அஷ்டமச்சனையில கண்டச்சனையில தான் ரொம்ப அவமானப்பட்டிருக்கீங்க, உங்க பேச்சுக்கு மரியாதை இருந்திருக்காது. நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கெல்லாம் இதுவோ அப்படிங்கிற அளவுக்கு கூட கெட்ட பெயர் ரொம்ப தலைகுனிவெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்போ உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயலுக்குமே ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது இந்த மாசம் உண்டு. எதாக இருந்தாலும் சரி, ஓய்வு மாறிட்டாரா, அப்ப பேசினவாய் அப்படியே இப்ப திருப்பி பேசு. ஓய்வு தான் நடக்குதா, ஓய்வு மாறிட்டாரா அப்படிங்கிறது எல்லாமே டோட்டலா சேஞ்சஸ் ஆக போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த கடகத்துக்கு இந்த மாதத்துல இருந்து தொடங்க போகுது. அதற்கு மேல பாருங்க, 11ஆம் இடத்துக்கு வரார், லாபஸ்தானத்துக்கு வரார். அப்ப 2ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்துல இருக்கும்போது தொழிலை வளர்த்தி கொடுப்பார், தொழில லாபத்தை கொடுப்பார். பெரும் லாபம் எல்லாம் 15ஆம் தேதிக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்ப 15ஆம் தேதி மேலையும் நீங்க பணம், பொருளாதாரம், குடும்ப தேவைகள் இதெல்லாமே சூப்பரா இருக்க போகுது. குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த கடகத்துக்கு அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் உண்டு. அடுத்தது புதன், 3-12ஆம் அதிபதியான புதன் அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 14ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப 3 குடையவர் 10ல இருக்காருன்னா தொழிலுக்காக கடுமையா முயற்சி பண்ண போறீங்க. ஒரு வெளியூர் வெளிநாடு போறதுக்கு முயற்சிகள் எடுக்க போறீங்க. சொந்த இடத்துல இருந்து வேற நாடோ வேற மாநிலமோ ஏதோ ஒரு வேற மாவட்டமோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் பண்றதுனால ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக கடகத்துக்கு உண்டு. உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே எல்லா விஷயங்களும் இருக்குது. அதே போல நீங்களும் உங்க கூட பிறந்தவர் சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணலாமா, ஏதாவது பார்ட்னர் போட்டு பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற, அதாவது 12ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்லைங்களா, அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. மற்ற எந்த விஷயத்திலும் கவனம் தேவையில்லை. எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்க போகுது கடகத்துக்கு. அது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4-11ஆம் அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டுல 14ஆம் தேதி வரைக்குமே இருக்காரு. அப்போ வீடு மனை சொத்துக்கள் வாங்குற யோகம், அதை சார்ந்து ஏதாவது மூவிங் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஜாதத்துல வீடு சொத்து வாங்குற யோகம் இருக்குன்னா தாராளமாக இந்த மாதம் அது உங்களுக்கு நடந்தே தீரும். லாபங்கள் பெருக்க போகுது, பெரிய லாபங்கள் கிடைக்க போகுது. தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் பெரும் லாபத்தை 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுல இருந்து பெரும் லாபம் கிடைக்கும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் குருவோட சேர்ந்து 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ 14ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம், அதுக்கு முன்னாடி பெரிய லாபத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, புதனும் 14ஆம் தேதிக்குள்ள இங்க வந்துருவாரு இல்லையா. சோ அதனால ஒரு 80% யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களே, ஒரு 20% மட்டுமே கொஞ்சம் விரயங்கள். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீட்டுக்கு வரார். 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வரார். 9ஆம் வீட்டுல இருந்தாலும் யோகம் தான். சனியோடு இருக்கும்போது கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கு, கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், கொஞ்சம் அவமானங்கள் இதெல்லாம் கடந்த ஒரு செவ்வாய் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இல்லைன்னா அது வரைக்கும் நடக்கும். அதற்கு மேல செவ்வாய் இங்க வந்துடுவார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து விட்டாலே தொழில் பெருக போகுது. ஏன்னா அவர் 5ஆம் அதிபதி வேற ஆகிறார். அப்போ குல தெய்வம் உங்களுக்கு கூட இருந்து உங்க தொழிலை வளர்த்தி கொடுக்க போறாங்க.
அதிர்ஷ்டங்கள் பெருக போகுது. 5ஆம் இடங்கள் அதிர்ஷ்டம் பெருக போகுது. குழந்தைகள் நீங்களும் தொழில் பண்ணலாமா அல்லது கூட பிறந்தவர்களோட பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. 10 இருந்தாலே வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் கூட சொந்த தொழில் பண்ணலாம். அடுத்து எத்தனை நாள் இப்படியே வேலைக்கு போயிட்டே இருக்கிறது அப்படிங்கிற சிந்தனைகளை சொந்தமா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால பயப்பட வேண்டியது இல்லை. கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. இந்த மாசம் 80% யோகத்தையும் ஒரு 20% விரயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு. நிம்மதி பெருமூச்சு விடலாம். பட்ட இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதுல இருந்து மீண்டும் மேல எழுந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது கடகத்துக்கு இந்த மாதம் நடக்க போகுது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்.